My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கும் போது டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா நல்ல காலேஜஸ்ல சேரணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு மிஸ்பா கரியர் அகாடமி அப்படிங்கிற நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல டிஎன்இஏ 2023 ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டே வரும். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்ளிகேஷன் எப்படி போடணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜான Tier 1 லிஸ்ட்டில் வரக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 2712 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டியூட். இந்த காலேஜஸில் மொத்தமாக 14 விதமான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு. இந்த 14 டிபார்ட்மெண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் NBA அக்ரிடேட்டட் டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கு. ஸோ இந்த காலேஜில் கடந்த ஆண்டு 2022 டிஎன்இஏ 2022 கவுன்சிலிங் மூலமா போன மாணவர்கள் லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தாங்க, இல்லைன்னா உங்களுக்கு எந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அளவுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியில சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவல்கள், பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, EEE, மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்னுடைய இண்டிவிஜுவல் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வித் ரேங்க் டீடைல்ஸோடையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க. அட் த சேம் டைம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்குரிய டைம் லைன் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் உங்களுடைய டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டைம் லைன். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்லூரி. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2712. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் PSG பற்றி பார்த்துருக்கோம், SSN, CIT, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி டாப் லெவலில் இருக்கக்கூடிய Tier 1 வரக்கூடிய எல்லா கல்லூரிகளுடைய கட் ஆஃப் மார்க்ஸையும் பார்த்துருக்கோம். அதில் கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் குமரகுரு காலேஜும் இந்த Tier 1 வரக்கூடிய ஒரு கல்லூரி. டோட்டலாக இந்த காலேஜில் 14 விதமான இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2006 ஆரம்பிச்சாங்க. டோட்டல் இன்டேக் பார்த்தீங்கன்னா 60 இன்டேக் இருக்கு. செகண்ட்லி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்கு, 60 இன்டேக்கோட. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 2020 ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் 120 இன்டேக்கோட இருக்கு. அண்ட் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 60 இடங்கள், சிவில் இன்ஜினியரிங் 120, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 120, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 180, EEE டிபார்ட்மெண்ட் 120. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதில் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள். ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்கு, 60 இன்டேக் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் IT பார்த்தீங்கன்னா 60 இன்டேக்கோட இருக்கு. அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தமாக உங்களுக்கு 120 இடங்கள் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த ரெண்டுலையுமே 60 இடங்கள் அப்படிங்கிறது இந்த காலேஜில் டோட்டலாக இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவுன்சிலிங் மூலமாகவும் நீங்கள் போய் சேரலாம். ஒரு சில இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும், ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு இவங்க சப்மிட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வருஷம் இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஏதாவது வித்தியாசங்கள் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் கடந்த ஆண்டு கலந்தாய்வில் சேர்ந்தாங்க. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, 4 சுற்று அப்படின்னு சொல்லி இந்த 4 சுற்றுகள் முடிவில் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் வாங்கின மாணவர்களால் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்க முடிஞ்சு, அப்படி எடுக்க முடிஞ்சால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 156.5 தான் இந்த காலேஜினுடைய lowest cut off marks for open category. எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல். ஸோ இஃப் யூ ஆர் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட் 156.5 மார்க்குக்கு மேலே உங்களுக்கு வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சேரணும்னு நினைச்சீங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு, இந்த வருஷமும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 143.5 அதே டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் தான் கிடைச்சிச்சு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 135.5 சேம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 133.5 வரைக்கும் சீட் கிடைச்சது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்ல. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 99.5 அதே டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் தான் கிடைச்சது. எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 110 மார்க்குக்கு டெக்ஸ்டைலும், 123 மார்க் எஸ்டியில் 123 மார்க் வாங்கின மாணவருக்கு E&I டிபார்ட்மெண்ட்டும் கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஸ்கிரீனில் பார்க்குற இந்த மார்க் தான் இந்த கல்லூரியினுடைய கடந்த ஆண்டு கலந்தாய்வினுடைய இறுதி சுற்று. இல்லைன்னா 4 சுற்றுகள் முடிவில் மாணவர்கள் எந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எந்தெந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு எந்தெந்த கட் ஆஃப் ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் 195.5க்கு சீட்டு கிடச்சி 2377வது ரேங்க் சீட்டு கிடச்சிச்சு. பிசி 194.5, பிசிஎம் 193, எம்பிசி 191.5, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 174, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 172.5, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 162 மார்க் வாங்கின மாணவருக்கும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரேங்க் எடுத்த மாணவருக்கும் சீட் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை இந்த மார்க் டீடைல்ஸ், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கு. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இந்த விஷயங்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் நம்மளுடைய அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலயும் இந்த அப்ளிகேஷன், இந்த பிடிஎஃப் டீடைல்ஸ் எல்லாமே இட் இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் ஆக்சஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரியில் 194 கிடைத்தது, பிசி 192.5, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 188.5, எம்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 188.5க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சி 167க்கு சீட்டு கிடச்சிச்சு, எஸ்சிஐ 161.5, எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 148வது மார்க் வாங்கின மாணவர் வரைக்கும் 66,514வது ரேங்க் வாங்கின மாணவர் வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடைச்சது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஓப்பன் கேட்டகரியில் 194க்கு இடம் கிடைத்தது, பிசி 193.5, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 188.5, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 189.5 மார்க்குக்கு இந்த கல்லூரியில் இடம் அப்படிங்கிறது கிடைத்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல ஓப்பன் கேட்டகரி 190, பிசி 188.5, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 183.645, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 183.955, அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 157, எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 130, அண்ட் எஸ்டி கேட்டகரியில் சீட்ஸ் எதுவும் அலாட் ஆகல. ஸோ இது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேலே உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் உங்களுடைய ரேங்க் டீடைல்ஸ் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரேங்க் டீடைல்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரியில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 182க்கு சீட் கிடச்சிச்சு, பிசி 174, பிசிஎம் 169, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 162.5க்கு சீட் கிடச்சிச்சு, எஸ்சி 128 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட் கிடைத்தது 4வது ரவுண்டில், எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 119 மார்க் வாங்கின மாணவருக்கு 4th ரவுண்டில் கூட இடம் அப்படிங்கிறது இந்த காலேஜில் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரேங்க் டீடைல்ஸை விட உங்களுடைய ரேங்க் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த காலேஜில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தலாம். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பிடெக் ஐடியில் ஓப்பன் கேட்டகரி 195.5, பிசி பொறுத்த வரைக்கும் 194, பிசிஎம் 192.5, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 190.5க்கு இடம் கிடைத்தது, எஸ்சி 172.5, எஸ்சிஏ 166க்கு இடம் கிடைத்தது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மார்க் அண்ட் டீடைல்ஸை விட உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ரேங்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜுக்கு நேரடியாக விசிட் பண்ணுங்கள், டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இந்த கல்லூரி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கேளுங்க. ஹாஸ்டலில் சேர போகிறதா இருந்தால் ஹாஸ்டலில் போய் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க. பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் எப்படி இருக்குது, அந்த கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கல்லூரியில் நேரடியாக விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டிஎன்ஏ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகள் அளிப்பதற்கு மிஸ்பா கரியர் அகாடமி ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.